வணக்கம் நண்பர்களே. முகேஷ் மனோகரன் ஸ்டுடியோவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த விளக்குத் தொகுப்பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, நாம நேரா விஷயத்துக்குள்ள போவோம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. வெளியே கொடூரமா அடைமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒழுகுற கூரையை கொண்ட ஒரு சின்ன வீட்டுக்குள்ள 19 வயசான அனன்யா ஜன்னல் ஓரமா உட்கார்ந்து தன் போன் ஸ்கிரீனை அமைதியா வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவளோட எக்ஸாம் ரிசல்ட் அப்போதான் வந்திருந்துச்சு. ஃபெயில், அதாவது தோல்வி. இந்த ஒரு வார்த்தை அவளோட அத்தனை கனவுகளையும் அப்படியே சுக்குநூறா நொறுக்கிற அளவுக்கு ரொம்பவே பாரமா இருந்துச்சுங்க. அவ கைகள் அப்படியே நழுங்குது, தொண்டை அடைச்சிக்கிச்சு, கன்னத்துல கண்ணீர் மெதுவா வழிஞ்சோடியது. அந்த வலியோட ஆழத்தையும் ஒரு மாணவியா அவ அந்த நொடியில அனுபவிச்ச வேதனையும் உங்களால உணர முடியுதா? அப்பா அம்மா பாத்துருமாங்களோங்கிற பயத்துல வேகமா தன் போனை லாக் பண்றா. வெளியே பாத்தீங்கன்னா உலகம் எப்பவும் போல சாதாரணமா இயங்கிட்டு இருக்கு. ஆனா அவளுக்குள்ள எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அவளோட அப்பா நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு வந்து தூங்கிட்டு இருக்காரு. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைங்கிறதால அவரோட சோர்வடைஞ்ச கைகள்ல இன்னும் அந்த தூசி அப்படியே படிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா தையல் மிஷின் பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் கூடுதல் வருமானம் கிடைக்குமேன்னு ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் தச்சிட்டு இருக்காங்க. தையல் மிஷினோட சத்தம் அந்த ரூம் முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ அவங்க அம்மா ரொம்ப மென்மையா, ரிசல்ட் வந்துருச்சாமா அப்படின்னு கேக்குறாங்க. அனன்யா தன் வலிய அப்படியே மறைச்சுக்கிட்டு ஒரு பொய்யான சிரிப்போட இன்னும் வரலம்மா அப்படின்னு பொய் சொல்றா. தன் தோல்வியை மறைக்க அவ சொன்ன அந்த பொய், அந்த தோல்வியை விட அவளுக்கு ரொம்பவே வலிச்சது. சரி, பகுதி 1, கனவுகளின் சுமை, வறுமையில் இளமை. இதை பத்தி பாப்போம். உங்களில் நிதி நெருக்கடியால கஷ்டப்படுற பலருக்கு இந்த நிலைமை கண்டிப்பா புரியும். அனன்யா ஒன்னும் பணக்கார குடும்பத்துல பொறக்கல. அவளுக்குன்னு தனி ரூம் கிடையாது, ஏன் ஒரு லேப்டாப் கூட கிடையாதுங்க. ஆனா தன்னோட குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தணுங்கிற ஒரு பெரிய கனவு அவகிட்ட இருந்துச்சு. கரண்ட் கட் ஆகிற நேரத்துல கூட மெழுகுவர்த்தி வெளிக்கத்துல உட்காந்து படிப்பான். நீ என்ன பெரிய கலெக்டர் ஆக போறியான்னு சொந்தக்காரங்க கேலி பண்ணாலும் பண்டிகைகள், படங்கள், சோஷியல் மீடியா, தூக்கம்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் இலக்க நோக்கி மட்டுமே ஓடுனான். ஒரு சாதாரண டீனேஜ் வாழ்க்கையை அவ முற்றிலுமா தியாகம் பண்ணான். ஒரு நாள் சாயங்காலம் அவளோட காலேஜ் ஃபீஸை கட்ட நம்ம கிட்ட வசதி இல்லைன்னு அவங்க அப்பா ரொம்பவே வருத்தத்தோட சொன்ன வார்த்தைகள் அனன்யா காதுல விழுந்துச்சு. அது அவள் அப்படியே நிலைகொலைய வச்சிருச்சு. ரூமுக்கு வெளியே நின்று அமைதியா கண்ணீர் விட்டா. ஆனா அந்த ராத்திரி நான் கண்டிப்பா ஜெயிப்பேன், என் குடும்பத்தோட எதிர்காலத்தை மாத்துவேன்னு தனக்குள்ள ஒரு ரொம்ப வலிமையான சபதத்தை அவ எடுத்தா. ஃபைனலா அவளோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னாலும் வந்துச்சு. பல மாசம் உழைச்ச நம்பிக்கையோட எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனான். ஆனா கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே கஷ்டம். அவன் மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. பயம் அவளை முழுசா ஆட்கொண்டுச்சு. ரிசல்ட் வந்தப்போ அவன் நினைச்சதை விட ரொம்பவே குறைவான மார்க் வாங்கி மோசமா ஃபெயில் ஆகியிருந்தான். சொந்தக்காரங்க கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸும் மெல்ல விலகிட்டாங்க. அவன் முழுமையா டிப்ரெஷனோட உச்சத்துக்கே போயிட்டான். பகுதி 2, மெழுகுவர்த்தி கத்துக் கொடுத்த பாடம் மற்றும் உள்மன வலிமையை கண்டுபிடிக்கிறது. நாட்கள் அப்படியே நகர்ந்துச்சு. அவ படிக்கிறத நிறுத்திட்டா, சிரிக்கிறதையே மறந்துட்டா. ஆனா ஒரு மழைக்கால சாயங்காலம் கரண்ட் இல்லாதப்போ அவங்க அம்மா துணி தைக்கிறத கண்டினியூ பண்ண ஒரு மெழுகுவர்த்தியை ஏத்துனாங்க. அந்த சின்ன வெளிச்சம் ஒரு மாபெரும் பாடத்தை கத்துக் கொடுக்க போகுதுன்னு அவ அப்ப நினைக்கல. அவங்க அம்மா அந்த மெழுகுவர்த்தியை காட்டி, மெழுகுவர்த்திகள் ஏன் இவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஏன்னா அவை உருகிக்கிட்டே இருந்தாலும் மத்தவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. இது எவ்வளோ ஆழமான விஷயம் பாருங்க. வாழ்க்கை நம்மள சோதிச்சாலோ, கஷ்டங்கள் நம்மள உருக்கினாலோ, நமக்குள்ள இருக்கிற அந்த விடாமுயற்சிங்கிற வெளிச்சத்தை நம்ம ஒருபோதும் இழக்கவே கூடாது. அந்த ராத்திரி அனன்யாவை முழுசாவே மாத்திருச்சு. அந்த தோல்விக்கு பிறகு முதல் முறையா அவ மறுபடியும் வாழ்க்கையை தொடங்க முடிவு பண்ணா. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேன். எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்லாம, துளியும் தன்னம்பிக்கை இல்லாம ஒருத்தர் 0ல இருந்து எப்படி தொடங்குறது? அந்த அதல பாதாளத்துல இருந்து தன்னைத்தானே எப்படி வெளியே கொண்டு வருது? அனன்யா தன் வாழ்க்கையை எப்படி மாத்துனான்னு பாருங்க. டெய்லி காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறது, மோட்டிவேஷன் இல்லாட்டியும் உடற்பயிற்சி செய்யறது, அடிக்கடி ஹேங் ஆகிற அந்த பழைய ஃபோன்ல ஃப்ரீ டுட்டோரியல்ஸ் மூலமா வீடியோ எடிட்டிங் கத்துக்கிறது, இங்கிலீஷ் கத்துக்கிறதுன்னு ஒரு கடுமையான புது ரொட்டீனை உருவாக்கணும். இன்டர்நெட் கட் ஆகுறப்போ விரக்தியில அழுக வந்தாலும் அவ தொடர்ந்து செயல்பட்டா. தன் சோகத்தை முழுமையான ஒரு டிசிப்ளினா கொஞ்சம் கொஞ்சமா மாத்துனா. மாசங்கள் கடந்துச்சு. சொந்தக்காரங்க இன்னும் அவளை கேலி பண்ணாலும் அவளுக்குள்ள ஒரு பவர்ஃபுல்லான மாற்றம் அமைதியா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு சாதாரண மோட்டிவேஷனல் டிசைனை அவ ஆன்லைன்ல அப்லோட் பண்ணா. வெறும் 3 பேர் தான் லைக் பண்ணாங்க. ஆனா அவ கவலைப்படல, சிரிச்சா. ஏன்னா தோல்வியை குறை சொல்றத நிறுத்திட்டு அவ புதுசா ஒன்ன உருவாக்க தொடங்கியிருந்தா. சில வீடியோக்களுக்கு வெறும் 10 வியூஸ் தான் வந்துச்சு, பல வீடியோக்களுக்கு 0. ஆனா அவ ஒரு நாளும் போஸ்ட் பண்றத நிறுத்தவே இல்ல. பகுதி 3, பூஜ்யத்திலிருந்து தொடங்குதல் மற்றும் அந்த மிக கடினமான இரவு. வாழ்க்கை மறுபடியும் அவளை சோதிச்சது. ஒரு நாள் சாயங்காலம் அவங்க அப்பா ரொம்ப உடம்பு சரியில்லாம வீட்டுக்கு வந்தாரு. வேலைக்கு போக முடியாததால குடும்பத்துல வருமானம் முற்றிலுமா நின்னு போச்சு. குடும்பத்தை காப்பாத்தணுமேங்கிற பதற்றத்துல அனன்யா அன்னைக்கு கதறி அழுதா. உடனே ஆன்லைன்ல எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தேட ஆரம்பிச்சா. அதுதான் அவ வாழ்க்கையே மாத்தின அந்த கடினமான இரவு.
சின்ன சின்ன போஸ்டர் டிசைன், வீடியோ எடிட்டிங்னு ஃப்ரீலான்ஸ் வேலைகளை செய்ய தொடங்கினா. இந்த 100 ரூபா வெறும் 100 ரூபா கிடையாதுங்க. பல வார உழைப்புக்கு பிறகு அவளுக்கு கிடைச்ச முதல் வருமானம். இதை வச்சு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கிக்கிட்டு போனா. அந்த பைய அவங்க அம்மா கையில கொடுத்தப்போ அவங்க அம்மா அப்பா கண்கள்ல அவ்வளோ ஒரு பெருமையான ஆனந்த கண்ணீர். அந்த நொடியில அனன்யா உணர்ந்த ரொம்பவும் சக்தி வாய்ந்த உண்மை இதுதான். உலகம் உங்களுக்காக கைத்தட்டும் போது வெற்றி தொடங்குவதில்ல. நீங்க எப்போ விட்டு கொடுக்கறத நிறுத்துறீங்களோ அப்போதான் உண்மையான வெற்றியே தொடங்குது. அவளோட இந்த ஓயாத உழைப்பும் விடாமுயற்சியும் கொஞ்சம் கொஞ்சமா அவ குடும்பத்தோட நிதி நிலைமைய சீராக்குச்சு. அப்போதான் அந்த எதிர்பாராத வாய்ப்பு தேடி வந்துச்சு. ஆன்லைன்ல அவளோட ஒர்க்க பார்த்த ஒரு சின்ன கிரியேட்டர் தன் சேனலுக்கு வீடியோ எடிட் பண்ண முடியுமான்னு கேட்டாரு. அவ உடனே சம்மதிச்சா. ராத்திரி பகலா உழைச்சு தன் திறமைய வளர்த்துக்கிட்டா. இந்த ஒரு வாய்ப்பு அவளோட வருமானத்தை அப்படியே உயர்த்துச்சு. பல வருஷங்களுக்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ள ஒரு அமைதி வந்துச்சு. பணக்கஷ்டங்கிற அந்த பயம் முற்றிலுமா அவங்கள விட்டு விலகிடுச்சு. இறுதி பகுதி. புயலை விட வலிமையானவள் மற்றும் ஆயிரக்கணக்கானோரை ஊக்குவித்தல். இப்போ அப்படியே 2 வருஷம் முன்னோக்கி வருவோம். இன்னைக்கு அனன்யா எங்க இருக்கா தெரியுமா? நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு மத்தியில ஒரு ஸ்டேஜ்ல நின்னு ரொம்ப உற்சாகமா பேசிக்கிட்டு இருக்கா. தோல்விக்கு பிறகு இருட்டு ரூம்ல தனியா நின்னு கண்ணீர் விட்ட அதே பொண்ணு இப்போ ஆயிரக்கணக்கானவருக்கு உத்வேகம் கொடுக்கற ஒரு முன்னுதாரணமா மாறிட்டா. அவளோட ஸ்பீச் இதுதான். நான் ஒன்னும் பெரிய அறிவாளியான ஸ்டூடெண்ட் கிடையாது. பணக்காரியா பிறக்கல. மோசமா தோத்து போனேன். எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க. ஆனா நான் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருந்தேன். இதை கேட்டதும் அந்த அரங்கமே அமைதியானது. அவ தொடர்ந்து சொன்னா, வெற்றி பெற்றவர்களுக்கும் தோல்வி அடைஞ்சவர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? வெற்றி பெற்றவங்க தன்னம்பிக்கையை இழந்த பிறகும் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. அரங்க முழுக்க பெரிய கைத்தட்டல். இத கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு காலத்துல மழையில உடைஞ்ச அழுதவ இன்னைக்கு அந்த புயலை விட ரொம்பவே வலிமையானவளா மாறி நிக்கிறா. நிகழ்ச்சி முடிஞ்ச அன்னிக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்தாவ தையல் மிஷின் பக்கத்துல உட்கார்ந்திருந்த தன் அம்மாவை இறுக்கமா கட்டிப்பிடிச்சு, அம்மா நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு முணுமுணுத்தான். அவங்க அம்மா கண்கள்ல ஆனந்த கண்ணீர். வெளியே மழை ரொம்ப அழகா பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த மழை அவளுக்கு எந்த வலியும் தரல. இப்போ குறிப்பா 20 வயசுக்கு குறைவான எக்ஸாம் ரிசல்ட்டால மனமுடைஞ்சு போயிருக்க, இல்ல வாழ்க்கையில பின்தங்கிட்டோன்னு நினைக்கிற மாணவர்களுக்காக இதை நான் நேரடியா சொல்றேன். தயவு செஞ்சு கவனிங்க. உங்க தற்போதைய சூழ்நிலை உங்களுக்கான இறுதி இலக்கு கிடையாது. ஒரு மோசமான ரிசல்ட் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. ஒரு தோல்வி உங்க தலையெழுத்தையே அழிச்சிடாது. ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு சரியான சூழ்நிலைக்காக காத்துக்கிட்டு இருக்காதீங்க. தொடர்ந்து பயணிக்க தேவையான அந்த சின்ன தைரியம் மட்டுமே உங்களுக்கு போதும். இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் நிறைவு செய்யறேன். இன்னைக்கு உங்களை அள வைக்கிற இதே வழி நாளைக்கு ஆயிரக்கணக்கானவரை ஊக்குவிக்கிற ஒரு சரித்திரமா மாறுமா? அது நீங்க தான் தீர்மானிக்கணும். உங்களுக்கான மெழுகுவர்த்தியை நீங்களே ஏத்துங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கா? சிந்திச்சு பாருங்க. இந்த விளக்க தொகுப்புலேருந்து நீங்க பல விஷயங்களை கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.